ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 10th நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஓகேங்களா? என்கிட்ட காமனாக கேட்ட கொஷின்ஸ் வந்து நான் வந்து ஆர்ட்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன், நான் வந்து சயின்ஸ் குரூப் எடுக்கலாம்னு இருக்கேன். ஸோ எந்த குரூப் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் இந்த குரூப் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு சில பேர் வந்து எனக்கு எந்த குரூப் எடுக்கிறதுன்னு ஐடியா எதுவும் கிடையாது. ஸோ பட் நிறைய பேர் வந்து இந்த குரூப் எடுங்க அந்த குரூப் எடுங்கன்னு எங்கள் ஊரில் உள்ள பெரிய பசங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ நான் எந்த குரூப் எடுத்தால் நல்லாயிருக்கும், என்னுடைய மார்க்குக்கு ஆஃப்டர் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஸோ என் மார்க் இவ்வளவு இருக்குன்னா நான் எந்த குரூப் எடுத்தால் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. அண்ட் காமன் கொஷின்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மார்க்ஸ் நீடட் டு கெட் த டிசைட் குரூப், அதாவது எவ்வளோ மார்க் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க பயோமேக்ஸ் குரூப், மேத்ஸ் வித் பயாலஜி குரூப் ஃபஸ்ட் குரூப் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா அவங்க வந்து 10th 500க்கு எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும், 450 எடுத்தால் தான் கொடுப்பாங்களா, 420 எடுத்தால் தான் கொடுப்பாங்களா, 400க்கு மேலே எடுத்தால் தான் கொடுப்பாங்களா, 450க்கு மேலே எடுத்தால் தான் அந்த குரூப் கொடுப்பாங்களா, எத்தனை மார்க் எடுத்தால் எந்த குரூப் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றிலாம் வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாக மேக்ஸிமம் வீடியோ ஒரு 5 நிமிஷம் இருக்கும், இல்லை 6 நிமிஷம் இருக்கும். ரொம்ப ஷார்ட்டாக வந்து நான் வீடியோ முடிக்க பார்க்குறேன். ஏன்னா வந்து இதில் வந்து நான் ஒரு ஐடியா தான், அந்த டவுட்டுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணிவிட்டு என்னென்ன குரூப்ஸ் இருக்குது, இதில் எதெல்லாம் எந்த அளவுக்கு பெஸ்ட் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அண்ட் டீட்டெயிலாக ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ அதை நான் ஃபேஸை காமிச்சு போர்டுக்கு முன்னாடி நின்று ஸோ எந்த குரூப் நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி, ஏன்னா இது வந்து 10th நீங்கள் எடுக்க போகிற குரூப்பு தான் வந்து அதுக்கடுத்து ஃபிக்ஸ் பண்ணும். நீங்கள் 12th முடிச்சதுக்கப்புறம் காலேஜில் எடுக்கக்கூடிய குரூப்பை அந்த நீங்கள் 10th எடுக்கக்கூடிய அந்த குரூப் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணும். ஒன்ஸ் இப்போ நீங்கள் வந்து மேத்ஸ் எடுக்காமல் ஆர்ட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சாலும் அதுக்கப்புறம் காலேஜில் இன்ஜினியரிங் படிக்க முடியாது. இல்லை நீங்கள் வந்து மேக்ஸ் எடுக்காமல் வெறும் சயின்ஸ் தான் எடுத்திருக்கீங்க, பட் மேக்ஸ் எடுக்கல அப்படின்னா சேம் அதே தான், நீங்கள் நினச்சாலும் வந்து உங்களால் இன்ஜினியரிங் படிக்க முடியாது. நீங்கள் வந்து மேத்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்க, ஆனால் வித்தவுட் பயாலஜி இல்லாமல், அதாவது கம்ப்யூட்டர் மேக்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் நினச்சாலும் டாக்டர் படிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த 10th எடுக்கக்கூடிய குரூப்புங்கிறது ரொம்ப யோசித்து எடுக்க வேண்டிய ஒன்று. ஸோ அண்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்னவா ஆக போகிறீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கொஞ்சமாவது உங்கள்கிட்ட இருக்கணும். நான் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆக போகிறேன், நான் டாக்டர் ஆக போகிறேன், நான் வந்து ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் வந்து நல்ல ஒரு சேலரிக்கு வந்து வேலை பார்க்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்குள்ள நான் கலெக்டர் ஆக போகிறேன், ஸோ ஐஏஎஸ் ஆக போகிறேன், ஐபிஎஸ் ஆக போகிறேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் இன்டென்ஷன் ஒன்று இருக்கணும், ஒரு எய்ம் இருக்கணும் உங்களுக்குன்னு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தென் அதுக்கேற்ற மாதிரி ஒரு குரூப் வந்து சூஸ் பண்ணணும். இல்லை ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ எந்த ஐடியாவும் இல்லாமல் இருப்பாங்க. ஆஃப்டர் தட் 12th அப்புறம் தான் அவங்களுக்கு ஐடியாவே வரும், நான் இது படிக்க போகிறேன். அப்போ நீங்கள் வந்து எல்லாமே படிக்கிற மாதிரி ஒரு குரூப் எடுத்து வச்சுக்கிறது பெஸ்ட்டு. அது என்ன குரூப் அதையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ அப் டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபஸ்ட்டு அந்த காமன் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பார்த்தேன். அதாவது எவ்வளோ மார்க் வேணும், இந்த குரூப் எடுக்கிறதுக்கு இவ்வளோ மார்க் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. 300 மார்க் எடுத்தவங்களும் ஃபஸ்ட்டு குரூப் பயோமேக்ஸ் எடுக்கலாம், 200 மார்க் எடுத்தவங்களும் பயோமேக்ஸ் எடுக்கலாம், 499 மார்க்கு 500 மார்க் எடுத்தாலும் அவங்க பயோமேக்ஸ் எடுக்கலாம். ஸோ அப்போ வந்து ஏன் வந்து ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் சீட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, குறிப்பாக இது எங்கே பண்ணுவாங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் தான் பண்ணுவாங்க. ப்ரைவேட் ஸ்கூல்லே சொல்லிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் என்ன 400க்கு கீழே இருப்பீங்க, சப்போஸ் 450க்கு மேலே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் வாங்கியிருந்தாங்கன்னா அப்போ நிறையா ஸ்டூடெண்ட்டு வாங்கியிருக்காங்கிறப்ப அவங்க தான் ஃபஸ்ட் குரூப் எடுப்பாங்க. அப்போ அது கீழே உள்ளவங்களுக்கு நீங்கள் வேணால் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கங்களே, ஸோ அப்படிங்கிற மாதிரி அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் அந்த இடத்துல வந்து மயங்கிடக்கூடாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த குரூப் எடுக்கணும்னு நீங்கள் ஸ்கூலுக்கு சேர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் டெசிஷனில் இருக்கணும். ஏன்னா ஸ்கூலில் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ ஒரு 490 மார்க் எடுக்கிறாங்கன்னு, 490 மார்க் இருக்காங்க, இல்லை 450 வச்சுக்கிறோமே, 450 மார்க் இருக்காங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, இந்த மாதிரி பயோமேக்ஸ் கேட்குறாங்க, கொடுத்துருவாங்க, ஓகே பிரச்சனை இல்லை. அதே ஸ்டூடெண்ட் வந்து போகிறாங்க, அவங்க வந்து படிக்கணுங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்ஸு இல்லை சார்ட்டட் அக்கௌண்ட் அந்த மாதிரி பண்ணணும்னு ஏதாவது இன்டென்ஷன் இருந்திருக்கலாம். அப்போ அந்த இன்டென்ஷன் வச்சுக்கிட்டு 450 மார்க் அவங்க போய் கேட்குறாங்க, நான் வந்து காமர்ஸ் எடுக்கிறேன், காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஸோ அந்த குரூப் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ அங்கே வந்து சீரியஸ்லி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இல்லை வேணாம் 450 மார்க் எடுத்திருக்கீங்க, நீங்கள் ஏன் காமர்ஸ் எடுக்கிறீங்க, நீங்கள் பயோமேக்ஸ் எடுக்கலாமே. ஈவன் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மேத்ஸில் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது சீரியஸ்லி. ஈவன் அந்த மார்க் கம்மியானது கூட மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டாக இருக்கலாம், ஓகேங்களா. அப்போ இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத ஸ்டூடெண்ட்டை கூட 450 மார்க் எடுத்துருக்குங்கிற காரணத்தில் நீங்கள் மேக்ஸ் எடுங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர் பண்ணலாம். அப்போ அந்த இடத்துல சொல்லுவாங்க, மேக்ஸ் எடுத்தால் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து காமர்ஸ் கூட படிச்சுக்கலாம், ஸோ நீங்கள் வந்து மேக்ஸ் எடுங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து மயங்கியோ ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா நானே அப்படி கன்ஃபியூஸ்டாக எடுத்த குரூப் தான். ஆக்சுவலி நான் எடுக்கணும்னு நினச்சது மேத்ஸ் பயாலஜி, பட் நான் எடுத்த குரூப் பார்த்திங்க அப்படின்னா அவங்க பண்ண ஒரு கன்ஃபியூஷனில் நான் எடுத்த குரூப் வந்து மேத்தமெட்டிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஓகேங்களா. ஸோ பயாலஜி இருக்காது, அதுக்கு பதிலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் நான் எடுத்தது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது.
ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன குரூப் எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 350 மார்க் எடுத்திருக்கான்னு வச்சுக்கோங்க. அவங்க போய் மேபி வந்து பயோமேக்ஸ் குரூப் கேட்டிருக்கலாம். அப்போ அங்கே என்ன சொல்லுவாங்க, 350 மார்க் தான் இருக்குது, சயின்ஸில் மேக்ஸில் வேறு. ஏன்னா ஃபஸ்ட்டு பயோமேக்ஸ் குரூப் பார்க்கல, சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அந்த சப்ஜெக்ட்டோட மார்க் பார்ப்பாங்க. ஏன்னா அதுதான் நீங்கள் மெயினாக படிக்க போகிறீங்க அப்படிங்கிறனால அந்த சப்ஜெக்ட்டோட மார்க் பார்ப்பாங்க. ஸோ இதில் சயின்ஸ் மேக்ஸில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன ஒரு ஆர்ட்ஸ் குரூப் இல்லை அப்படின்னா மேக்ஸ் இல்லாத குரூப், மேக்ஸ் தானே கஷ்டப்படுவீங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வேணால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் என்ன குரூப் எடுக்கணும், நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ சப்போஸ் 300 மார்க் தான் எடுத்திருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு ஓகே 10th ஏதோ அறியாமல் ஒரு ஜாலியாக இருந்துகிட்டே நான் படிக்காமல் மார்க் கம்மியாக வந்துருச்சு, பட் நான் 11th 12th படிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்ககிட்ட இருந்து நீங்கள் பயோமேக்ஸ் குரூப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கூலில் யார் என்ன சொன்னாலும், எந்த ஸ்டாஃப் சொன்னாலும் கேட்காதீங்க. நீங்கள் மார்க் 300 தான், நீங்கள் படிக்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் கேட்கவே கேட்காதீங்க. இல்லை எனக்கு பயோமேக்ஸ் தான் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருங்க. நாட் ஓன்லி பயோமேக்ஸ், உங்களுக்கு எந்த குரூப் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ அந்த குரூப்பை ஸ்ட்ராங்காக கேட்டிங்க அப்படின்னா அவங்க கொடுத்து தான் ஆகணும். கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் தான் மேபி அப்படி பண்ணாலும் பண்ணுவாங்க, கொடுக்க மாட்டேன்னு. அப்படி பண்ணாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அது எவ்வளோ பெரிய ஸ்கூலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நீங்கள் கேட்குற குரூப் கிடைக்காத ஒரு ஸ்கூலில் நீங்கள் படிக்க தேவையில்லை. நீங்கள் தயவு செஞ்சு பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி, இல்லை எனக்கு இந்த குரூப் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு இந்த ஸ்கூல் வேணாம், நான் வேறு ஸ்கூல் மாறுறேன் அப்படின்னு எந்த ஸ்கூலில் அந்த குரூப் கொடுக்குறாங்களோ அந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் சேருங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். ஏன்னா வந்து ஒன்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். சீரியஸ்லி சொல்கிறேன், இப்போ வரைக்கும் நான் பயோமேக்ஸ் எடுக்காததுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே, நான் வந்துட்டேன், கம்ப்யூட்டர் மேக்ஸ் எடுத்து எனக்கு எந்த இது கரெக்டோ அது நான் வந்துட்டேன். பட் இருந்தாலும் அது நானாக எடுக்கலை, ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால நான் வந்து மைண்டு வந்து டைவெர்ட் ஆகி எடுத்த ஒன்று தானே தவிர ஸோ விருப்பப்பட்டு நான் எடுத்தது கிடையாது. ஸோ தட்ஸ் வை ஐம் ஃபீலிங் நவ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னா உங்களுக்கு பிடிச்ச குரூப்பை யார் என்ன சொன்னாலும் கேட்காம உங்களுக்கு என்ன குரூப் பிடிக்குதோ அதை வந்து எடுங்க. ஓகே? ஸோ மார்க் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தாலும் எந்த குரூப் வேணாலும் கிடைக்கும். ஸோ அது வந்து ஒவ்வொரு வருஷம் இப்போ மார்க் ஒரு சில வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 400க்கு மேலே இருப்பாங்க. ஸோ அப்போ 400 கீழே இருக்கையில் பயோமேக்ஸ் கொடுப்ப கொஞ்சம் யோசிப்பாங்க. பட் நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த குரூப் கொடுத்துருவாங்க. ஸோ அதை பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் குரூப்பை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு என்னென்ன குரூப் இருக்குதுலாம் பார்க்கலாம். நீங்களே ஒரு ஐடியா பண்ணி வச்சுக்கோங்க எது எடுக்கலாம்னு. ஸோ ஆஃப்டர் தட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஸோ எந்த குரூப்புக்கு எந்த வேலை அண்டு எது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுடைய மார்க்குக்கு, ஐ மீன் மார்க்கை வச்சு குரூப் முடிவு பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன். பட் இருந்தாலும் எல்லாருக்குமே அப்படி பொருந்தாது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் கம்மியாக எடுத்துருவாங்க. கம்மியாக எடுத்துகிட்டு அவங்க இருந்தாலும் வந்து 12th வந்து பயோமேக்ஸ் எடுத்து நல்ல ஒரு வேலை, இல்லை நான் காமர்ஸ் எடுத்து நல்ல ஒரு வேலைக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேறு ஜென்ரலி எனக்கு இவ்வளோ தான் மார்க்கு, நான் ஃபுல்லாக எஃபோர்ட் போட்டு படித்தேன், எனக்கு இவ்வளோ மார்க் தான் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப நான் இதுக்கு மேலே எஃபோர்ட் போட்டு படித்தாலும் என்னால் மார்க் எடுக்க முடியுமான்னு தெரியலைங்கிறப்ப ஓகே அந்த மார்க்குக்கு ஏற்ற ஒரு குரூப்பை வந்து சூஸ் பண்ணுறது கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். பட் அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு ஓவராலாக என்னென்ன குரூப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சயின்ஸ் குரூப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எடுத்திங்க அப்படின்னா அதாவது இன்ஜினியரிங் சைடு அந்த இது எல்லாமே பிஎஸ்சி டிகிரி எல்லாமே பண்ணலாம். எக்ஸ்பர்ட் பயாலஜி அண்ட் பிசிஏ பண்ண முடியாது. ஏன்னா வந்து இங்கே பயாலஜி இல்லை. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுதான் நான் எடுத்த குரூப். ஓகேங்களா? பயாலஜி படிக்கலை. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பயோமேக்ஸ் குரூப். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்காது, பயாலஜி இருக்கும். இங்கே நீங்கள் வந்து எல்லாமே படிக்கலாம். அடுத்தது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இது பியூர் சயின்ஸ். பியூர்லி எம்பிபிஎஸ், பிடிஎஸ் அந்த மாதிரி மெடிக்கல் சம்மந்தப்பட்டது மட்டுமே படிக்கிறதுக்காக உள்ள ஒரு பிரிவு, ஒரு கோர்ஸ் தான் வந்து இந்த பியூர் சயின்ஸ் குரூப். ஆர்ட்ஸை பொறுத்தவரை எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் உள்ள ஒரு இது இருக்குது. இதுவும் காமர்ஸ் தான். காமர்ஸ் வித் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ். இன்னொன்று காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா காமர்ஸ் வித் ஹிஸ்ட்ரி காமர்ஸ்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, ஹிஸ்ட்ரி. ஸோ இதெல்லாம் உள்ளது. ஸோ இதெல்லாம் வந்து எடுத்தால் என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லி. ஸோ இதுதான் மெயினில், அதாவது மேஜர் குரூப்ஸ் இது மட்டும்தான். இது போக வொகேஷனல் குரூப் நிறையா இருக்கும். பட் மேஜர் குரூப் அப்படின்னு பார்க்கையில் பயோமேக்ஸு, கம்ப்யூட்டர் வித் மேத்தமெட்டிக்ஸு, அடுத்து பயோ கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. அது என்ன குரூப்னா மேத்ஸ் இருக்கும், மேத்தமெட்டிக்ஸ் இருக்காது. அதர்வைஸ் பயாலஜி இருக்கும், ஃபிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸும் படிப்பீங்க, பயாலஜியும் படிப்பீங்க, அந்த இடத்துல மேத்தமெட்டிக்ஸ் இருக்காது. அப்போ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பயோ கெமிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அதெல்லாம் வொகேஷனலில் வந்துடும் பயோ கெமிஸ்ட்ரி. அப்புறம் மேஜரில் ஆர்ட்ஸில் அப்படின்னு பார்க்கணும்னா காமர்ஸ் குரூப் இருக்கும், கம்ப்யூட்டர் வித் அப்ளிகேஷன், அதாவது காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் குரூப் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா காமர்ஸ் வித் ஹிஸ்ட்ரி பியூர்லி ஆர்ட்ஸ் மட்டும். அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் காமர்ஸ் வித் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் மெயின். அடுத்து பியூர் சயின்ஸு, அதெல்லாம் சயின்ஸில் வர்றது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வேறு
ஓகே, இதெல்லாம் தான் வந்து மேஜர் குரூப்ஸு. ஸோ இந்த குரூப்ஸ்லாம் தான் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும்னு நான் ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஃபேஸை காமிச்சு சொல்கிறேன். ஃபேஸை காமிச்சு டீட்டெயிலாக ஒரு 10 மினிட்ஸுக்கு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் போட, ஏன்னா உங்கள் லைஃப் அது டிசைட் பண்ணுங்கிறப்ப ஸோ அது எவ்வளோ நேரம் வேணாலும் போகலாம். ஒவ்வொரு குரூப்பை பற்றியும் டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எந்த மார்க்குக்கு எது செட் ஆகும். அண்ட் சப்போஸ் இப்போ நான் 200 தான் எடுத்திருக்கேன், நான் பயோமேக்ஸ் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் முடியுமா அப்படின்னா அதுக்கும் நான் வந்து ஒரு பதில் கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லாத்தையும். ஸோ அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். அண்ட் கீப் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.